So guys, recent daysல நம்ம நெக்ஸா கார்ஸோட லைனப்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. அதுல 7 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு பலனோட பேஸ் மாடல்ல சிக்மா வேரியன்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸாலேயே பாத்தீங்கன்னா இன்னும் 1 லட்சம் ரூபாய் கூட கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரான்ஸுமே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுத்து 8 லட்ச ரூபா ஆன் ரோட் காஸ்ட்ல பலனுக்கு பதிலாக இந்த பிரான்ஸ் போலாமா, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்ஸ் நமக்கு அப்கிரேடா வருது, பெட்டரா இருக்கா அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்னும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸா கார் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ், டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளை அண்ட் சன்ஸ் நெக்ஸா ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரான்ஸ் விசஸ் பலனோ, ஸோ ரெண்டுக்கும் மேஜரான சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் சேஞ்சஸ் தானே. பார்த்தோன்னே அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இதோட வீல் பேஸ்லாம் பாத்தீங்கன்னா சேம் தாங்க, 2520 mm தான். பலனோ ஆகட்டும் இந்த பிரான்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே சேம் வீல் பேஸ் தான். டைமென்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா லென்த் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. அது 3990, இது 95 mm, ஒரு 5 mm டிஃபரன்ஸ் வரும். அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ லென்த் அண்ட் வீல் பேஸ் எல்லாமே ரெண்டுக்கும் சேம் தாங்க. பட் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸால இருக்குங்க. பலனோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்டா இருக்கும் நமக்கு. சோ அந்த ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவிக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து நிறையவே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க நமக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே நல்ல போல்டா இருக்க மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வந்து சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் சைட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரன்னிங் பேட் ஆகட்டும், வீல் ஆர்ச் எல்லாத்துலயுமே வந்து அந்த பிளாக் கலர் கிளேடிங் எல்லாம் கொண்டு போயிட்டு வண்டியை வந்து நல்லாவே ஒரு போல்ட் லுக்ல இருக்க மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. மற்றபடி இது பேஸ் வேரியன்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஓஆர்எம்ஸ், டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். லிவர்ஸ் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, கையில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் வருதுங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸா கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் மாடல்ல இருந்து 16 இன்ச் வீல்ஸ் வந்துருதுங்க. 195/60 ப்ரொஃபைல்ல 16 இன்ச் வீல்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லவே ஒரு பெரிய டயரா இல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பாத்தீங்கன்னா 190 mm இருக்கு. நம்ம பலனோல பார்த்தோம்னா 170 mm இருந்துச்சு, இல்ல 190 mm கொடுத்துருக்காங்க. சோ எல்லாமே வந்து அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் அப்கிரேடாவே நமக்கு வந்துட்டு இருக்கு. பிளஸ் நீங்க டாப்ல பார்க்கலாம் நமக்கு ரூஃப் ரைல்ஸ், அது மட்டும் இல்லாம ஷார்பின் ஆண்டனா, இது எல்லாமே இந்த பேஸ் மாடல்ல இருந்தே வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயிலுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரியர் ஸ்பாய்லர், டிஃபாகர் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. பலனோலயுமே இதெல்லாமே இருந்துச்சு. பட் இந்த டெயில் செக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க. ஸோ ஆன்ரோட் நீங்க பார்க்கும்போது நல்லாவே அட்ராக்டிவா இருக்க வகையில டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்குது. பிளஸ் லைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் லைட் செட்டப்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த டெயில் லெக்சருக்கு இன்னமே மோர் அக்ரெசிவான ஒரு லுக் கொடுக்குதுங்க. ஸோ பூட் ஸ்பேஸும் நம்ம அப்படியே பாத்திரலாம். ஸோ ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் வந்துருது. ஸோ நல்லாவே ஒரு பெரிய பூட் ஸ்பேஸுங்க. 308 லிட்டர் கெப்பாசிட்டி வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டோரேஜ் தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்க சைட்ல பாத்துருக்கலாம், வீல்ஸ்ல வந்துட்டு ஓப்பனா இருந்துச்சு. நமக்கு பலனோல வந்து அந்த சென்டர் கேப் மட்டும் தான் இருக்கும். பட் இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு ஃபுல் வீல் கவரே வந்துருது. ஸோ அதுக்கான ஃபுல் வீல் கவர் செட்டப் தான் இது. அண்ட் ஸ்டெப்னியும் பாத்தீங்கன்னா நமக்கு 16 இன்ச் வீல்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே இதுக்கு அடியிலே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாமே நல்லாவே சாலிடா பேக் பண்ணிருக்காங்க. பிளஸ் ஒரு ஹூக்குமே இருக்கு. அண்ட் பார்சல் ட்ரே வேணும்னா நீங்க ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க 37 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஸோ பலனோலயுமே சேம். பலனோ வீடியோல வந்து 32ன்னு சொல்லிட்டு ஸோ கமெண்ட்ல எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ 37 லிட்டர் தான் நமக்கு பலனோ, 37 லிட்டர் தான். இதுலயுமே 37 லிட்டர் தான். ஓவராலா எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸாக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் டோர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கூட அந்த பேடிங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல வரும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த சில்வர், அது மட்டும் இல்லாம ஒயிட், நெக்ஸா ப்ளூ அண்ட் கிரேலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 4 கலர் ஆப்ஷன்ஸ்ல பேஸ் மாடல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 2025 அப்டேட்ல மேஜரான அப்டேட்டே பாத்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி தாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ஹில் ஹோல் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையவே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பேக்கடா பேஸ் மாடல்ல இருந்தே நெக்ஸால வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. மேக்ஸிமமா 88 PS ஆஃப் வரும். 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. சோ இந்த பேஸ் வேரியன்டான சிக்மா வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான். உங்களுக்கு AMT எல்லாம் வேணும்னா இதுக்கு அடுத்த வேரியன்டான டெல்டா வேரியன்ட்ல வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். சோ இந்த பேஸ் வேரியன்ட்ல வந்து மேனுவல் மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. சோ நல்லாவே ஒயிட்டான ஒரு பாடியா இருக்கு. சோ நல்லா சென்டரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடியில நமக்கு இன்ஜினுக்கு அடியில எல்லாமே
பேடிங்ஸ் கவர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஓப்பனா இல்லாம இருக்கு. மேலையும் பாத்தீங்கன்னா இந்த பேடிங்ஸ் எல்லாமே கொடுத்து நீட்டா இன்சுலேட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இன்ஜின் கேபின் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு. அடுத்து நம்ம இந்த வெஹிக்கிளோட இன்கிரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃப்ரண்ட் டோர் ஓப்பனிங் ஒரு 70 டிகிரி ஓப்பனிங். ஸோ டிரைவர் சீட் உள்ள வந்து உட்கார நல்லா தாங்க இருக்கு. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 feet டால் இருப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் பொசிஷன் வந்து வச்சிருக்கேன். உள்ள வந்து உட்கார முடியுது, நல்லாவே இருக்கு. அண்ட் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் இல்லைங்கிறது ஒரு குறையாவே இருக்கும். இந்த வெஹிக்கிளோட டிசைனிங்கே அப்படிதான். ஸோ இப்போ வந்து நம்ம கூப்பே ஸ்டைல் எஸ்யூவி எல்லாமே பாக்குறோம். ஸோ அந்த ஒரு இதுல தான் இதுவுமே நமக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது பலன் எல்லாமே அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல தான் ரூஃப் வந்து நமக்கு போகும், ஃப்ளோட்டிங்கா அப்படியே பின்னாடி இறங்குற மாதிரி இருக்கும். பட் ஓகே, ரொம்ப குறை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு போதுமான லெவல்ல இருக்குமே. அண்ட் இந்த வெஹிக்கிளை நீங்க பார்க்கலாம், ரெண்டுமே வந்து ரிமோட் கீயா நம்ம கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்ல இருந்தே ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் அண்ட் ரெண்டுமே ரிமோட் கீயா வந்திருக்கு நமக்கு. பிளஸ் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க, பிக்சட் பொசிஷன். டோர் பேடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 4மே பவர் விண்டோஸ் வந்துட்டு, அண்ட் டிரைவர் சைட் பாத்தீங்கன்னா ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆப்ஷனோட வந்திருக்கு. அண்ட் இந்த டோர் பேடிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம், ஸோ இந்த எல்லாமே அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்து ஒரு சாஃப்ட் டச் போற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துருது. அதுவே டேஷ்போர்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் டோனா போயிருக்குங்க. பிளாக் சென்டரா பாத்தீங்கன்னா சில்வர் கலர் ஷைனிங்கா போயிருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே வந்து ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் நமக்கு இந்த டோர்ஸ்லயுமே அப்படியே டிராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல அப்படியே வருது நமக்கு. ஸோ பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. பலனோல பார்த்தோம்னா, பலனோல வந்து இது எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருந்தாங்க. இந்த பிரான்ஸுக்கு வந்து இது எல்லாமே அந்த ஒரு மெரூன் கலர், ஒரு மெஜெண்டா கலர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி ஏசி வென்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு பலனோல பார்த்த மாதிரியே தான், அந்த ஒரு சேம் இதாக தான் அப்படியே வந்திருக்கு. பேடிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ண மாதிரி இருக்கு. ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருதுங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஸ்டேரிங் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்மளோட டிரைவிங் பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியும். எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. போனட் ஓப்பனிங் அண்ட் ஃபியூல் ஓப்பனிங் எல்லாமே இங்கே வந்துருது. பிளஸ் டிரைவருக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் மாடல்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஹெட்லைட் எவர் அட்ஜஸ்டர் இது எல்லாமே இருக்கு. ஸோ சிட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டெட் பெடலும் வந்திருக்கு. ரொம்ப டவுனா இருக்கேங்கிறது கிடையாது. எனக்கு போனட் வந்து தெரியுது, போனட் வந்து விசிபிள் இருக்கு. நமக்கு ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா கொஞ்சம் முன்னாடி வந்து போற மாதிரி இருக்கும். இதே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி பிக்சரா வச்சுக்கலாம். மற்றபடி இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா IRVM வந்து டேனைட் IRVM வந்திருக்கு. மேனுவலி அட்ஜஸ்டபிள். சன்வைசர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளேனா தாங்க இருக்கு. மிரர்ஸ், டிக்கெட் ஹோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்ல. கிளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் சைஸுங்க. அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்துருதுங்க. ஸோ நெக்ஸால பலனோ ஆகட்டும் பிரான்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் வேரியன்ட்ல இருந்தே அவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 volt சாக்கெட், கப் ஹோல்டர், மொபைல் வச்சுக்கிற மாதிரியான ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லிவரை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த பேஸ் வேரியன்ட்ல பிளாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்து அந்த ஒரு கிளாசி எம்போஸ்டா வரும் நமக்கு. பட் இதுல வந்து பிளேனா இருக்கு. ஹேண்ட் பிரேக்கும் பாத்தீங்கன்னா சேம் பிளாக் கலர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி சீட்ஸ் நல்லாவே குஷனிங் நல்லாவே இருக்குங்க. ஒரு பக்கெட் டைப் சீட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லாவே இருக்கு குஷனிங் எல்லாமே. இன்ஃபோடைன்மெண்ட் கிடையாது. கேபின் லேம்பு பாத்தீங்கன்னா சென்டரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல கிடையாது. அண்ட் ஹெட் ட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5மே அட்ஜஸ்டபிள் ஹெட் ட்ரெஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்க வகையில இருக்கு. அது மட்டும் இல்லாம ரியர் ரோல பாத்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் அப்மே நமக்கு வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் பலனோல பார்த்தா அந்த ஒரு செட்டப்பே தாங்க இருக்கு. டிஜிட்டல் பிளஸ் அனலாக் தான். ஸ்பீடோமீட்டர், RPM மீட்டர் எல்லாமே அனலாக் வந்துட்டு சென்டரா வந்து ஒரு MID டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவரால் டேஷ்போர்ட் லுக் பாத்தீங்கன்னா நம்ம பலனோல பார்த்தா அந்த ஒரு செட்டப்பே தான். கலர் தீம்ஸ் மட்டும் நமக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரியரோட இன்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உட்கார்ற போர்ஷன் நமக்கு நல்லாவே ஒரு சைட் போர்ஷன்ல இருக்குங்க. ஒரு SUV ஸ்டாண்ட்ஸ்ல உட்கார்ற மாதிரி இருக்கு. ஹெட்ரூம் நீங்க பாக்கலாம். ஸோ ரூஃப் வந்து நல்லாவே ஒரு ஸ்லோப்பா போயிருக்கும், நம்ம குனிஞ்சு உட்கார்ற மாதிரி வருது. அண்ட் உள்ள வந்தோட பாத்தீங்கன்னா ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல தாங்க இருக்கு. ஸோ நான் வந்து 6 feet டால், எனக்கு இந்த லெவல்ல இருக்கு. நீங்க ஷார்ட்டா இருக்கீங்க போது கொஞ்சம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. போதுங்க, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு போதுமான லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டிசைனியே அந்த மாதிரி தான். அதனால பிரான்ஸ்ல ஹெட்ரூம் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 3மே அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ், 60/40 ஸ்பிளிட் அப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. நல்லாவே ஒரு குஷனிங் எஃபெக்டா இருக்கு. 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா போகலாம். நடுவில் வந்து ஒரு குழந்தைங்களா உட்காந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சென்டர் ஹம்ப் நல்லாவே பெருசா போயிருக்கு. இந்த இடத்துல 12 volt சாக்கெட் எல்லாமே வந்திருக்கு. இந்த பேஸ் மாடல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கு அடுத்த மாடல்லாம் போகும்போது உங்களுக்கு ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வரும். பேஸ் மாடல்ல இந்த ஒரு செட்டப்ல தான் நமக்கு இருக்கு. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் விண்டோ ஸ்விட்சஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே வந்திருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல தாங்க போயிருக்கு. மறுபடி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் மாதிரியே சொல்லிட்டேன், சென்ட்ரல் லேம்ப் மட்டும்தான். சோ வாங்க அடுத்த இதுல நம்ம இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்காது, நம்ம பலனோட டிரைவ் வீடியோமே ரீசெண்டா பாத்துருந்தோம். சோ அதுக்கும் இந்த பிரான்ஸுக்கும் எந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுமே சைட் பை சைட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரான்ஸை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாத்துட்டு இருக்கோங்க.
ஸோ உள்ள ஏரியோ கான்ல இருந்து இந்த டச் அண்ட் ஃபீல் குட் எனக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவும் இருக்கு. பலேனோவை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நல்லாவே இருக்கு நமக்கு. இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் வந்து கேப்பபிள் தான், போதும் நமக்கு நார்மலான ஒரு இது கொடுக்குது. ஏன்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 950 to 1000 kg அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நமக்கு வரும். அதனால ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கல. பவர் பில்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லீனியரான டெவலப்மெண்ட்டா இருக்குங்க. ஸோ அதனாலயே இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20+ எல்லாம் கொடுக்கும்னு சொல்றாங்க ஹைவேஸ்ல. இதோட கிளைமபிள் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. பட் நம்ம சிட்டிக்குள்ள 17-18 குறையாம வருங்கிறாங்க. ஹைவேஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 22 வரைக்கும் சாலிடா மைலேஜ் கொடுக்குதுங்கிறாங்க. பலேனோவுமே சேம் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருந்தாலுமே இந்த மைலேஜ்ங்கிறது டிராப் ஆகாம கொடுக்குது. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் நல்லாவே வந்து ஒரு சீட் டர்னிங்கா இருக்கு. ஸோ இதுல வந்து டக்குன்னு ஒரு கட் எடுக்கிறேன். வண்டி நல்லா இருக்குங்க. நல்லாவே ஒரு ஹை ஸ்டான்ஸாக உட்காந்து ஓட்டுற மாதிரி, நமக்கு ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுறோங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்லை. ஸோ அந்த டிரைவிங் டிஃப்ரென்ஸுங்கிறது நல்லாவே எனக்கு தெரியுது. ஸோ பலேனோல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி உட்காந்துருப்போம், போனட் வந்து அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் போனட் விசிபிள் நல்லாவே இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்லாம் என்னோட ஹைட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ணலாம். ஸோ ஆட்டோ சென்டரிங்கும் நம்ம பார்க்கலாம். ரிட்டர்ன் டு சென்டர் நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர் தேர்ட் கியர் பில்டப் நீங்க பார்க்கலாம், பவர் பில்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லீனியரான பவர் பில்டப்பு, பட் நல்லா இருக்குங்க. ஒரு 4 பேர் 5 பேர் போறோம் அப்படின்னா நல்லாவே இதோட பிக்கப்புங்கிறது இருக்கும். ஸோ நம்ம இந்த பாலத்துல போயிட்டு இருக்கோம், இந்த நடு பெல்ட்ல எல்லாமே போகும்போது பலேனோவை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இல்லை, நல்லா இருக்கு. அதெல்லாமே சஸ்பென்ஷன் செட்டப்ல இருந்து அதெல்லாமே கொஞ்சம் அந்த லெவல்ல நல்லாவே இருக்கு. இந்த இது பார்க்கலாம் நீங்க, நல்லாவே ஒரு சீட் டர்னிங். இந்த ஒரு அண்டர் 4 மீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹேட்ச்பேக்னு சொல்லலாம், இல்ல ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இதுல வந்துட்டு பாடி ரோடெல்லாம் நல்லா மேனேஜபிளா இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ திரும்ப இங்கே நமக்கு ஒரு சீட் டர்னிங் வருது. ஸோ 80ல இதை நான் அப்ரோச் பண்றேங்கும் போது ஓகே, நல்லாவே இருக்கு. பட்ஜெட் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது பலேனோவை விட ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுத்து இந்த வெஹிக்கிள் போறீங்கன்னா தாராளமா போகலாம். ஸோ பிரேக்கிங்கும் பார்க்கலாம் நீங்க, பஸ் வந்து மீடியம் போகுது, பிரேக்கிங்கும் நல்லாவே இருக்குங்க நமக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் தான், பிளஸ் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினானதே வந்து அந்த டிரைவிங் டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக இந்த டிரைவரியோவை அந்த வீடியோலயே கொண்டு வந்தேன் வாக்கரனோடய சேர்த்து. ஸோ அது நல்லாவே இருக்குங்க நமக்கு. பவர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் சேம், ஒரு அக்ரெசிவான பவர் இல்லதான். நீங்க வந்து டிரைவிங் என்ட்ரிஸ்டா நான் நல்லா ஃபாஸ்டாலாம் ஓட்டணும் அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கான வண்டியா அது இருக்காது கண்டிப்பா. இல்ல எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டா நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு வெஹிக்கிளா இருக்கும். கம்ஃபர்ட், மைலேஜ் இது ரெண்டுக்குமான ஒரு நல்ல வெஹிக்கிள் இது. அண்ட் இந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு மேஜரான இஷ்யூவா பாத்தீங்கன்னா லைட்டிங் இஷ்யூ சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இதுல கொடுத்துருக்க அந்த ட்ரிபிள் எல்இடி செட்டப் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை அப்படிங்கறதா இருக்கும். ஸோ நம்ம மாற்றவும் முடியாது. ப்ரொஜெக்டரா இருந்துச்சுன்னா நம்ம ஹாலஜனை கழட்டிட்டு எல்இடி போட்டுக்கலாம். ஸோ அதனால டாப் வேரியன்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹாலஜன் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இந்த பேஸ் வேரியன்ட் நீங்க போறீங்கும் போது நீங்க தாராளமா லைட்டை மட்டும் உள்ள எல்இடி லைட்டை மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் விசிபிலிட்டி வைஸ். ஸோ விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ஸோ நமக்கு ஓஆர்எம்ஸ் எல்லாமே ஒயிட் அனஃபா தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா போட்டுக்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அண்ட் ஐஆர்எம் எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்கு. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் பேஸ் மாடல் எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பலேனோக்கும் இதுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட் பை சைட் பார்த்துருக்கோம். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுங்களாமே உங்களுக்கு கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 6,84,900 ரூபாங்க இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வருது. நம்ம பலேனோவுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ரேட் வைஸ் ஒரு 86,000 கூட வரும். ஆன்ரோட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கூட வருங்க. அது 720, இது 820 அந்த ரேஞ்ச் வருது. நீங்க ஆஃபர்லாம் போக
பலனோ வந்து ஒரு 7 லட்ச ரூபாயும் இந்த பிரான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களால ஓன் பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே இப்ப இயர் அண்ட் ஆஃபர்ஸ் வர போயிட்டு இருக்கு, எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட் பிளஸ் அது மட்டும் இல்லாம பலனோல இருந்து ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுத்து போகும்போது இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட் பை சைட் நான் கம்பேர் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒர்த்தா தாங்க தோணுது. பிகாஸ் இதோட டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஒன் டிசைனிங் நல்லாவே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பில்ட் குவாலிட்டில இருந்து எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பிளஸ் பெரியவங்களா இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி ஒரு 6 ஃபீட் ஹைட்லாம் இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்கிரஸ் எக்ரஸ் அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் இதெல்லாமே பலனோவை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கு. பிளஸ் டிரைவிங் டைனமிக்ஸும் பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா 15 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுல அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு 16 இன்ச் வீல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து அந்த டிரைவிங் டைனமிக்ஸுமே நமக்கு இன்னுமே ஏற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸுமே நமக்கு எக்ஸ்டியர் வைஸே எடுத்துக்கோங்களேன், ரூஃப் ரைல்ஸ், ஷார்பின் ஆண்டனா, 16 இன்ச் வீல்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆகுது. இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தான் வருது. பட் ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுத்து போகும்போது எந்த வரையுமே நம்ம வந்து ரெக்ரெட் ஆக மாட்டோம், அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை இந்த பிரான்ஸோட பேஸ் மாடல் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த பிரான்ஸ் பத்தின உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.